ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆர்டி மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து புஷ்பா 2. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்ப்போம். 3.5 மணி நேரம்னு சொல்லியிருந்தாங்களே, உண்மையிலே படம் 3.5 மணி நேரம் தான். ஒரு வழியாக பார்த்தாச்சு. இப்போ இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் நடிப்பில் பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் ஃபுல்லாக அவர் தான் அந்த படத்தையே தாங்குறாப்புல. படத்தோட கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு சிஎம் வீட்டுக்கு போய் அவர் வந்து போட்டோ எடுத்துட்டு வரணும்னு சொல்லி இவங்க ஒய்ஃப் ராஸ்மியா கேட்டிருப்பாங்க. இவர் போய் போட்டோ எடுக்க போகும்போது சிஎம் வந்து நம்ம ஆடுகளை நிறைய அடிச்சிருப்பாப்புல. இவரை வந்து ஒரு கள்ளக்கடத்தல் பண்றவர்கிட்ட போய் நான் போட்டோ எடுத்து அது எனக்குள்ள பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி போட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாப்புல. உடனே இவர் சொல்றாப்புல, நம்ம ராமராவ் ரமேஷ் இருக்காப்புல, அவரை இனிமே நீ தான் சிஎம் ஆப்பன்னு சொல்லி இது பண்றாப்புல. இப்போ சிஎம்க்கும் இவருக்கும் மோதுற இதுதான் இந்த படத்துல கதை. கிளைமேக்ஸ்ல இவங்க குடும்பத்தோட போய் அவங்க அண்ணன் ஃபேமிலியோட இவர் ஒன்று சேர்ந்தாரா இல்லையா, இதெல்லாம் சொல்றது இந்த படத்துல கதை. சிம்பிளா சொல்லணும்னா உண்மையிலே படம் சூப்பர். ரைட்டிங்ஸ் கிரேட் தாங்க. 3.5 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சிட்டாப்புல படத்துல இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, சும்மா சண்டை போடாம ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரே ஒரு ஃபைட்டு தான், மீதி 2 ஃபைட்டுமே கிளைமேக்ஸ் தான். மொத்தமே 3 ஃபைட்டு தான் படத்துல. இன்னொரு விஷயம் வேற, நான் இதில் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் எப்படி இருக்கோ என்னப்போன்ட்டு. பாவம் சூர்யாவை தான் வச்சு செஞ்சு விட்டாப்ப கங்குவால. உண்மையிலேயே புஷ்பால வந்து மியூசிக் நல்லாவே போட்டிருக்காப்புல. அது நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் எமோஷன்ஸ் சீக்வன்ஸ்லாம் கிளைமேக்ஸ் தான் வரும், அதுவும் நல்லா இருந்துச்சு. முக்கியமான ஆளை பற்றி பேசலன்னு நினச்சிக்கிங்களா, பகத் பாசில் மிரட்டி இருக்காப்புல படத்தில். ஃபர்ஸ்ட்டில் வந்து நமக்கு இவருக்கு என்னடா ஸ்கோப்பே கொடுக்கலன்னு நினச்சோம்ல, இதில் மனுஷன் நல்லா பூந்து விளையாடி இருக்காப்புல. அவருக்கு நடிக்கிறதுக்கு நல்ல ஒரு டேலண்டான ரோல் தான் அந்த படத்துல கொடுத்துருக்காங்க. அதனால அவரும் செம்மையா பண்ணியிருக்காப்புல. அவர் ஒவ்வொரு தடவையும் நம்ம புஷ்பா சாரி கேட்க வைக்கிறதுக்காக பண்ற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் போய் தோத்து போகிற சீன்லாம் நமக்கு செம்மையா இருந்துச்சு. அது காமெடியாகவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு படத்துல. அப்புறம் நம்ம ராவ் ரமேஷ் வந்துட்டு இவங்க 2 பேர்த்த ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு சீன்ல போய் பேசுவாரு. அப்ப அவன் என்னைய ட்ரெஸ் இதுல அவுத்துட்டு அன்றாயிரம் நிக்க விட்டாயா, நீ நிப்ப கேட்பாப்புல. ஒரு எம்பி அவர் அப்படி கேட்பாப்புல. கேட்கும் போது சரியான காமெடி, தியேட்டரே விழுந்து சிரிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டாகவே இருந்துச்சு படத்துல. மொத்தத்துல இந்த புஷ்பா உண்மையிலே ஃபயர் தாங்க. கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்துல பிரச்சனையே எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஜிக் எல்லாம் மண்டையில இருந்து கழட்டி வச்சுட்டு போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்ததுக்கு உள்ளான திருப்தி இந்த படத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்துல எனக்கு மைனஸ் ஆப்பட்டது வந்து ஃபீலிங்ஸ்னு ஒரு காமெடி சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அவர் முக்கியமான மீட்டிங்ல இருக்கும் போலாம் ராஸ்மிகாவுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் அந்த சீன் வந்து அங்க தியேட்டர்ல எல்லாருமே ரசிச்சாங்க கைத்தட்டி. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கும்போது அந்த மணி சீனை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுதான் எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. மற்றபடி டான்ஸு எப்பயுமே அல்லு அர்ஜுன் மிரட்டிடுவாப்புல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாட்டெல்லாம் கேட்குறாப்புல இருந்துச்சு. அந்த கிஸ்கு கிஸ் சாங் வந்து கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல தரமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.